அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நம்ம கீஹோல் F2L பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நான் மறக்காம டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கீஹோல் மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கீஹோல் மெத்தட் என்னென்னா, உங்களுக்கு வந்து F2L வந்து இது ஒரு ஈஸியான மெத்தட். அதாவது ஒரு ஸ்லாட்டை ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு மெத்தட்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்லாட்டில் கார்னர் அல்லது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பீஸ் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா அதில் இன்னொன்று ஒரு பீஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி இப்படி அண்டு பண்ணுறது தான் வந்து இந்த கீஹோல் மெத்தட். அந்த கீஹோல் மெத்தடுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு முக்கியமான இது வேணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் அல்லது ஒரு எட்ஜு ஒரு ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு அன்சால்வ்டு பேர் இருக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கார்னர் அல்லது வந்து ஒரு எட்ஜு சால்வ் ஆயிருக்கணும்னு சொன்னால் ஒரு ஸ்லாட்டில் கீஹோல் பண்ணேன். இப்போ வந்து எட்ஜு சால்வ் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஸ்லாட்டை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எட்ஜு சால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்னரை நான் வந்து இதுக்கு எட்ஜை வெளில எடுத்து அப்புறமா இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து கீஹோலில் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு அன்சால்வ்டு பேர் இருக்கணும்னு சொன்னேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு சால்வ்டு பேராக இருக்குது. ஸோ இது ரெண்டும் அன்சால்வ்டு பேர். ஸோ எது அன்சால்வ்டு பேராக இருக்கோ அந்த இடத்துக்கு இங்கே சால்வ் ஆக வேண்டிய கார்னரை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கார்னர் கரெக்டாக வரணுமோ அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு டிமூவை அண்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சால்வ் ஆகிடும். அதே வந்து உங்களுக்கு இப்போ கார்னர் சால்வ் ஆகிருக்குன்னா இப்போ நம்ம வந்து எப்படி கீஹோல் மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கார்னர் சால்வ் ஆகிருக்கு. ஸோ அன்சால்வ்டு ஸ்லாட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பேக்கில் 2 இருக்குது. ஸோ அந்த அன்சால்வ்டில் ஒரு கார்னரை இங்கே சால்வ் ஆக வேண்டிய இடத்துல நம்ம வர வச்சிடணும். அதாவது சால்வ் ஆகிருக்கு கார்னரை வந்து நம்ம மூவ் பண்ணிடணும். அதாவது இங்கே வர வேண்டிய கார்னர் வந்து அன்சால்வ்டு ஒரு கார்னராக இருக்கணும். வர வச்சுட்டு இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கார்னர் எட்ஜ் வரணும்னா இந்த எட்ஜ் வரணும். அதாவது ப்ளூ ஆரஞ்சு எட்ஜ் வரணும். ஸோ அந்த ப்ளூ ஆரஞ்சு எட்ஜை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அண்டு பண்ணணும். அண்டு பண்ணால் நம்மளுக்கு ஸ்லாட் வந்து சால்வ் ஆகிடும். நான் வந்து இப்போ எட்ஜை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதாவது கீஹோல் மெத்தடில் நான் வந்து இந்த லேயர் இப்படி மூவ் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து நம்ம இன்னொன்று விதமாக மூவ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இப்போ எங்கே எட்ஜு சால்வ் ஆகணுமோ எந்த எட்ஜு சால்வ் ஆகணுமோ அதை வந்து அன்சால்வ்டு ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு யூ ப்ரைம், அதாவது வைட் யூ அல்லது வைட் யூ, யூ ப்ரைம் அல்லது வைட் யூ அல்லது வைட் யூ ப்ரைம், அதாவது அந்த ஸ்மால் யூ, அதாவது இந்த மொத்தமாக டேர்ன் பண்ணுறது. அதை டேர்ன் பண்ணி அந்த சால்வ் ஆக வேண்டிய ஸ்லாட்டை வந்து சால்வ் ஆக வேண்டிய எட்ஜோட பிளேஸை வந்து நம்ம இந்த அன்சால்வ்டு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா இந்த எட்ஜை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகிடும். இப்போ எட்ஜு சால்வ் ஆயிருந்தால் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கீஹோல் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த எட்ஜு சால்வ் ஆயிருக்கு எனக்கு. ஸோ இப்போ இந்த எட்ஜு சால்வ் ஆயிருக்குன்னா நான் வந்து இந்த கார்னர் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு எது அன்சால்வ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தான் வந்து அன்சால்வ்டாக இருக்குது. இந்த பேர் வந்து அன்சால்வ்டாக இல்லை, ஏன்னா இது சால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இங்கே மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து மூவ் பண்ணுறேன். அதாவது சால்வ் ஆக வேண்டிய கார்னரை இந்த அன்சால்வ்டு ஸ்லாட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இதை வந்து இந்த கார்னரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்டு பண்ணுறேன். பண்ணால் எனக்கு வந்து இது சால்வ் ஆயிடுது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொன்று ஒரு கீஹோலும் வந்துருச்சு. இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜு தான் எனக்கு சால்வ் ஆயிருக்கு, ஆனால் வந்து கார்னர் சால்வ் ஆகலை. ஸோ நான் வந்து இதையும் வந்து கார்னர் தான் இன்சர்ட் பண்ணணும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டு டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஒயிட்டு டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது கீஹோல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து இங்கே வர வச்சு ஒரு பெரிய மூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிம்பிள் மூவ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அதாவது நார்மலாகவே சால்வ் பண்ணிடலாம். ஒயிட் டாப் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீஹோல் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ கார்னர் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது இப்போ கார்னர் சால்வ் ஆயிருக்கு, இப்போ எட்ஜு சால்வ் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 2 டைப்ஸில் நான் சால்வ் பண்ணலான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து அன்சால்வ்டை வந்து சால்வ்டு பிளேஸ்க்கு வர வைக்கிறது. ஸோ சால்வ்டு பிளேஸ்க்கு வர வச்சு நான் எட்ஜை இன்சர்ட் பண்ணிவிட்டேன், அண்டு பண்ணுறேன், எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. அதே வந்து இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட், அதாவது அன்சால்வ்டை வந்து அன்சால்வ்டு பிளேஸ்க்கே வர வைக்கிறது. அதாவது இதை வந்து வைட் யூ ப்ரைம் பண்ணிவிட்டு நான் எட்ஜை இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்டு பண்ணிடுறேன். இப்படி பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து
கீஹோல் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, சூடோஸ்லாட்டிங் அதாவது ஒரே டைமில் 2 பேர் இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து சூடோஸ்லாட்டிங் சொன்னேன், அதாவது ஒரே டைமில் 2 பேர் இன்சர்ட் பண்ணுறது. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் ப்ளஸ் ஒரு எட்ஜ், அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸில் ஒரு கார்னர் அப்புறமா ஒரு எட்ஜ் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம சூடோஸ்லாட்டிங் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இந்த ஒரு எட்ஜ் அப்புறமா ஒரு கார்னர் 2 டிஃப்ரெண்ட் பேர்ஸில் வந்து நம்மளுக்கு அன்சால்வ்டாக இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஒரே பேர் மாதிரி இப்படி வர வச்சிடணும். வர வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அதாவது இங்கே என்ன கார்னர், இந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு என்ன சால்வ் ஆகணும்னா இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகணும். அதே டைமில் இங்கே என்ன சால்வ் ஆகணும்னா இந்த கார்னர் வந்து இந்த எட்ஜ் வந்து நம்மளுக்கு இங்கே சால்வ் ஆகணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்ந்த மாதிரி பேர் பண்ணணும். அது எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ளூ அப்புறமா இங்கே ரெட்டு. ஸோ ப்ளூ ரெட் அந்த மாதிரி கரெக்டாக ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேர் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இதையும் அதாவது ப்ளூ ரெட்டு. ஸோ நம்ம வந்து இதை இப்படி பேர் பண்ணணும். இப்படி பேர் பண்ணிவிட்டு அதே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை அண்டு பண்ணோன்னா நம்மளுக்கு 2 பேர் இன்சர்ட் ஆகிடும். இதான் வந்து சூடோஸ்லாட்டிங். இப்போ வந்து நான் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து சூடோஸ்லாட்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு எட்ஜு அப்புறமா இங்கே ஒரு கார்னர் சால்வ் ஆயிருக்கு. ஸோ 2 அன்சால்வ், அதாவது இந்த எட்ஜையும் இந்த கார்னரையும் நான் வந்து சேர்ந்த மாதிரி வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெட் வரணும், இங்கே ப்ளூ. ஸோ இதை வந்து நான் இப்படி ஆப்போசிட் மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்டு பண்ணால் எனக்கு வந்து சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீஹோல் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.